மிக முக்கியமான வீடியோ. இஸ் இட் ஓவர் ஃபார் சிஎஸ்கே? முடிஞ்சு போச்சா? அவ்வளோதானா சிஎஸ்கே? அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். குவாலிஃபை ஆகுமா ஆகாதா சிஎஸ்கே? இதுக்கப்புறம் பிளே ஆஃப்ஸ் போக முடியுமா முடியாதா? இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல. பே இருக்கா இல்லையா? ரைட், அந்த மாதிரி தான். ஸோ பே இருக்கா இல்லையா, அது வர்றதுக்கு அறிகுறி உண்டா இல்லையாங்கிற கேள்விக்கான பதில் என்ன என்றால், சிஎஸ்கேவுக்கு இன்னும் வாய்ப்புகள் இருக்கு. அடவோனா இவன் வேற ஒருத்தி அப்படின்னு நீங்கள் சொல்றது கேட்குது. அதாவது சிஎஸ்கே போகும், கண்டிப்பாக வெயிட் பண்ணி பாடுறா அப்படின்னு நான் சொல்லலை. கிளினிக்கலி ஸ்பீக்கிங், டெக்னிக்கலி டாக்கிங், ஸ்மார்ட்ஃபுல்லி ஸ்பீக்கிங் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி லைன்ஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது லாஜிக்காக நம்ம பேசுகிறத விட, இந்த இடத்துல நம்ம ப்ராக்டிக்கலாக பேசுகிறதெல்லாம் விட ரொம்ப கரெக்டாக பேசணும் அப்படின்னா மேட்ச்சில் வாய்ப்பு இருக்கா இல்லையா, டோர்னமெண்ட்டின் கணக்குகள் படி அப்படின்னு பார்த்தா மேத்தமெட்டிக்கலி அந்த வார்த்தையை பிடிச்சிட்டேன். இதை தாண்டா வச்சு வருஷம் இவங்க பாட்டுத்துறாங்க நம்மளை அப்படின்னு ஒவ்வொரு டீமோட ஃபேன்ஸு, முக்கியமாக சிஎஸ்கே ஃபேன்ஸ் யோசிச்சிருப்பீங்க. ஸோ இந்த மேத்தமெட்டிக்கலி ஸ்பீக்கிங் சிஎஸ்கேக்கு வாய்ப்பு உண்டு. எப்படி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அண்ட் மை டியர் பாடிஸ் எல்லாருக்கும் ஹாய் ஃப்ரம் பால். எப்படிங்க அந்த வாய்ப்புன்னு கேட்டிங்கன்னா, சிஎஸ்கேவை பொறுத்தவரையில் இப்போ இன்னும் மேட்ச் எத்தனை பாக்கி இருக்குது? 5. இப்போ இந்த 5 மேட்ச் பாக்கியில் 5ஐயும் ஜெயிச்சா எத்தனை பாயிண்ட்ஸ் கிடைக்கும்? 10. இந்த 10 பாயிண்ட்ஸோட ஏற்கனவே சேர்க்க வேண்டிய பாயிண்ட்ஸ் எவ்வளோ? 4. 2ஐயும் சேர்த்தா எவ்வளோ வரும்? 14. இப்போ இந்த 14 பாயிண்ட்ஸ் வச்சுக்கிட்டு குவாலிஃபை ஆக முடியுமா அப்படின்னா, போன வருஷம் ஆர்சிபி அப்படித்தானே குவாலிஃபை ஆச்சு. ஆர்சிபி கடைசி 7 மேட்ச்சில் டம்முன்னு பேய் மாதிரி அடித்து வந்தாங்க. அதுவும் ஒன்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, 14 பாயிண்ட்ஸ் எடுத்தால் போதும்னு நான் சொல்லலை. 14 பாயிண்ட்ஸ் எடுத்து ஒரு டீம் ஏற்கனவே போயிருந்துருக்கு. ஸோ அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ என்ன கணக்கு வரும்? ஜிடி மிச்சம் இருக்கிற எல்லா மேட்ச்சில் ஒரு மேட்ச் ஜெயிக்கணும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் இனிமேல் ஜெயிக்கிறத பற்றி நினச்சோட பார்க்கக்கூடாது. டிசியாக ஜெயிக்கவே கூடாதுன்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் அப்படி இப்படி நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த 4வது ஸ்பாட்டில் 14 பாயிண்ட்ஸில் இத்தனை டீம்ஸ் நிற்கும். போன முறை பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்சிபி குவாலிஃபை ஆச்சு. ஆனால் சிஎஸ்கே, எல்எஸ்ஜி, டிசின்னு பல டீம்ஸ் இதே மாதிரி இந்த 14 பாயிண்டில் நெட் ரன் ரேட்டின் அடிப்படையில் ஆர்சிபி கிட்ட அந்த ஸ்பாட்டை விட்டாங்க. இந்த முறை சிஎஸ்கே அதை பண்ணணும் அப்படின்னா மிச்சம் இருக்கிற மேட்சஸ்லாம் ஜெயிக்கணும். பார்ட் நம்பர் 1. அவங்க பண்ண வேண்டிய ஸ்டெப் நம்பர் 2 என்ன அப்படின்னா, அவங்க நினைக்கக்கூடிய மற்ற டீம்ஸ்லாம் தோக்கணும், அதெல்லாம் நடக்கணும். இது 2. 3வது என்ன நடக்கணும் அப்படின்னா, கடைசியில் அவங்களுக்கு அந்த 4வது ஸ்பாட்டுக்கான பாயிண்ட்டே 14 தான்றது மாதிரி ஆயிடுச்சு. மற்ற மேலே இருக்கிற 3 டீமும் 18, 20, 22 இந்த மாதிரி இருக்காங்கப்பா. 4வது ஸ்பாட் 16 கிடையாது. 4வது ஸ்பாட்டுக்கான பாயிண்ட்டே 14ன்னு டோர்னமெண்ட்டுடைய மேத்தமெட்டிக்ஸ் மாதிரி ஈக்குவேஷன் வந்துருச்சுன்னா, அப்போ அந்த 14 பாயிண்ட்ஸ் எத்தனை டீம் இருக்காங்கன்னு பார்த்து அதில் சிஎஸ்கே அவங்க நெட் ரன் ரேட்டில் அதிகமாக இருக்கணும். இதுக்கு என்ன பண்ணணும்? நல்லா விளையாடணும். சிஎஸ்கே மிக்ஸ் ஆகிற மேட்சஸ்லாம் டாபால்னு போட்டு அடின்னு அடித்து கிழிச்சு ரன் ரேட் வித்தியாசத்தோட சூப்பராக ஜெயிக்க ஆரம்பிக்கணும். ஜெயிச்சா போதுன்னு இருக்கு. இதில் ரன் ரேட் படியாக ஜெயிக்க முடியுமாங்க? ஏங்க மான மரியாதையோட போகணும்னு பார்க்குறோம் நாங்கள் வேறு அப்படின்னு யோசிச்சாங்கன்னா முடியாது. எப்படி நீங்கள் குவாலிஃபை ஆகாமல் போக போகிறீங்கன்ற மாதிரி ஸ்டேஜில் இருக்கும்போது நீங்கள் நெட் ரன் ரேட் அடிப்படையில் குவாலிஃபை ஆகாமல் போனால் என்ன, இல்லை பாயிண்ட்ஸ் அடிப்படையில் குவாலிஃபை ஆகாமல் போனால் என்ன? ஆனால் குவாலிஃபை ஆகிறதுக்கு வாய்ப்பு நெட் ரன் ரேட்டுன்ற ஒன்று தான். ஸோ அதனால் இனிமேல் வரக்கூடிய மேட்சஸில் எல்லா மேட்சும் சேசிங் பண்ணுறீங்கன்னா அவங்க அடித்ததை நீங்கள் 12 ஓவர் 13 ஓவர் அடிச்சு முடிங்க. அட்லீஸ்ட் 15 ஓவராக அடிச்சு முடிங்க அப்படின்ற மாதிரி தான் சிஎஸ்கே கிட்ட எதிர்பார்ப்புகள் இருக்க வேண்டும். அது ஒன்று. இல்லை ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறீங்களா, போட்டு உரி 100 200 220 அடிங்க, இல்லை 180 அடிங்க, ஏதோ ஒன்று 150 கூட அடிங்க. ஆனால் ஆப்போசிட் டீமை பவுலிங்கில் கம்மியாக போட்டு சுருட்டுங்க. வின் பை 75 ரன்ஸ், வின் பை 45 ரன்ஸ், வின் பை 30, 50 ரன்ஸ், இந்த மாதிரிலாம் வெற்றிகளை பார்த்தாங்கன்னா மார்ஜின் அதிகமாக வச்சு அப்பையும் உங்களுக்கு நெட் ரன் ரேட் அதிகமாக இருக்கிற வாய்ப்புகள் சூப்பராக இருக்கும். அப்போ மேபி 14 பாயிண்ட்ஸில் போய் ஒருவேளை அந்த 4வது ஸ்பாட்டுக்கான இடம் நின்றுச்சுன்னா அப்போ சிஎஸ்கே ஜெயிக்க முடியும், இந்த 4வது இடத்த பிடிக்க முடியுங்கிறது தான் கதை. இதுக்கான வாய்ப்புகள் எத்தனை % இருக்குதுன்னு கேட்டிங்க அப்படின்னா 1% வாய்ப்பு இருக்குது. அது நடக்குமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, திட்டக்கூடாது, பாசிட்டிவாக என்ன நினைக்கிறீங்க அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் சூப்பராக அப்படி நான் பார்க்குறேன். ஏன்னா சிஎஸ்கே இன்னைக்கு நல்லா விளையாடி இருக்கு. இதுக்கு முன்னாடி பேட்டிங் பேரடைஸ் 200 அடிக்க வேண்டிய பிச்சிலே 160 அடிச்சாங்க. இன்னைக்கு இந்த மாதிரி மொக்கையான பிச்சில் 155 அடிச்சிருக்காங்கன்னா பாராட்ட வேண்டிய விஷயம் இல்லையா அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இன்னும் சூப்பராக நான் பார்க்குறேன். அது வரை விடைபெறுது உங்கள் பாலா. ஓகே பாய்.